குட் மார்னிங் ஜிஆர்டிவி வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற எக்ஸசைசஸ் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தாங்க. எஸ், மொபைல் யூஸ் பண்ணுறதுனால நெக் பெயின், பேக் பெயின், ஏன்னா நம்ம பொசிஷன் பார்த்தீங்கன்னா இப்படியே போயிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாருக்குமே தேவைப்படும். ஸோ உங்கள் வீட்டில் யாரெல்லாம் மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, இதே பொசிஷனில் இருக்காங்களோ அவங்க எல்லாரும் இந்த எக்ஸசைஸை கண்டிப்பாக பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டாக உட்காந்துக்கோங்க. உங்களோட 2 கையும் தலையில் இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு மெதுவாக உங்களோட ரைட் சைட் டர்ன் பண்ணுங்கள், சென்டர் வாங்க. லெஃப்ட் சைட் டர்ன் பண்ணுங்க, சென்டருக்கு வாங்க. இந்த மாதிரி 15 to 20 கவுண்ட்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ உங்கள் தம்பை இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இப்படி டர்ன் பண்ணி மேக்ஸிமம் பின்னாடி வந்து ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு அப்படி கொண்டு வரணும். இந்த எக்ஸசைஸும் 15 to 20 ரெப்படிஷன்ஸ் வரைக்கும் பண்ணுங்க. ஓகே, ரிலாக்ஸ். இப்போ 2 கையும் சேருக்கு பின்னாடி இப்படி ஜாயின் பண்ணிட்டு அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணி பின்னாடி பாருங்க. இந்த பொசிஷன் ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஹோல்ட் பண்ணுங்க. ரிலாக்ஸ். இப்போ சேர்லேருந்து கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துக்கோங்க. உங்கள் காலை இப்படி லிஃப்ட் பண்ணிட்டு உங்களோட லெக் அப்படி ஸ்ட்ரெச் பண்ணும். திருப்பியும் மடக்கிட்டு கீழே வைங்க. இன்கேஸ் உங்கள் மசில்ஸ் வீக்காக இருக்குன்னா இந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க. சேஞ்ச் யுவர் சைட். ஓகே, ரிலாக்ஸ். இப்போ பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. உங்களோட இண்டெக்ஸ் ஃபிங்கரை இப்படி வச்சுட்டு உங்களோட சின்ன ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும், பேக்கில் கொண்டு போகணும். ரிலாக்ஸ். ஸோ இந்த எக்ஸசைஸ் பார்க்குறதுக்கு ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இருக்குது. பட் நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு எந்தெந்த மசில்ஸ், எந்தெந்த ஜாயிண்ட் வீக்காக இருக்குன்னு தெரியும். ஸோ இந்த எக்ஸசைஸை டெய்லியுமே ஒரு 15 to 20 கவுண்ட் 2 to 3 வாட்டி பண்ணுங்கள். ஸோ ரெகுலராக நீங்கள் பண்ணும்போது உங்களோட மசில்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டிஃப்னஸ் இல்லை பெயின் இல்லை தேய்மானம் இதெல்லாம் இல்லாமல் உங்களை காப்பாற்றும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.